அம்பலத்தார் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அவர் பையனுக்கோ தங்கச்சி பொண்ணுக்கோ நிச்சயதார்த்தம்ல. ஆமா, நீங்களா எங்க இருக்கீங்க? வரலையா நீங்க? நான் அங்கதான் இருக்கேன். ஏய் பசங்களா, கோலத்தை அழிச்சிடாதீங்க, உள்ள போய் விளையாடுங்க. சரி உள்ள போங்க. ஏய் பாத்து போங்கடா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. தங்கச்சி எல்லாம் ரெடியா? 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும்னே. ஐயா காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி எடுத்துக்கோங்க. விசாலாச்சி, உன் புள்ள சரியான நேரத்துக்கு வந்துருவான்ல? கடைசி நேரத்துல ஏதாச்சும் சாக்கு பக்கு சொல்ல போறா? அதெல்லாம் வந்துருவாங்க. ஆமா, பேசுனியா அவன்கிட்ட? வண்டி ஏறிட்டானா? இந்நேரம் ஃப்ளைட்ல பறந்து வந்துட்டு இருப்பான். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சாச்சு. 2 மணிக்கு ஃப்ளைட் வந்துரும். அங்க இருந்து 1 மணி நேரம் தான். 3 மணிக்கு சிவா இங்க இருப்பான். சரி சரி, நீ போ. ரம்யா, ஏய் என்னடி இது? சாயங்காலம் நிச்சயதார்த்தத்துக்கு காலையில இருந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளூர் மாப்பிள்ளையா இருந்தா சாதாரணமா போட்டு விட்டு போயிடலாம். ஆனா வர்றது மலேசியா மாப்பிள்ளையாச்சே, பிரமாதப்படுத்த வேணாமா? அது சரி. இந்தா காஃபி குடிச்சிட்டு தெம்பா வேலை பாருங்க. ரம்யா, இந்தடா நீயும் காஃபி குடி. அத்தை, நீங்க எதுக்கு காஃபிலாம் எடுத்துட்டு வரீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் காஃபி கொண்டு வருவேன். நாளையில இருந்து நான் உனக்கு அத்தை கிடையாது, மாமியார். தெரியும்ல? எனக்கு சோறு போடுறதுல இருந்து காஃபி தண்ணி வச்சு கொடுக்கறது வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். அதுக்கு என்ன அத்தை, உங்களுக்கும் மாமாவுக்கும் செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? அத்தை. என்னம்மா? அத்தை, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? ஏண்டி, பிறந்ததுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடி குறைச்சல்? அப்படியே ராசாத்தி மாதிரி இருக்க. அத்தை, மாமாவுக்கு ஃபோன் பண்ண, அவர் எடுக்கவே இல்ல. சரியான நேரத்துக்கு வந்துருவார் இல்ல? அம்மாடி, அவன் ஃப்ளைட்ல வந்துட்டு இருப்பான்ல, அதான் ஃபோன் எடுத்துக்க மாட்டான். உன்னை பார்க்கறதுக்காகவே அவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வரான்ல, வந்துருவான். வெக்கத்தை பாரு. அமராவதி, ஏய் அமராவதி. என்னம்மா? ஏண்டி அமராவதி, நிச்சயதார்த்தம் ரம்யாவுக்கு. நீ என்னமோ புது பொண்ணாட்டம் மினிக்கிட்டு இருக்க. பெரிய பொண்ணு நீ தானே முதல்ல ரெடி ஆகணும். மா, வீட்ல ஏதாவது நல்லது நடக்கிற அன்னைக்குதான் இதெல்லாம் கட்டிக்க முடியுது. அது உனக்கு பொறுக்காத. அடியே, சும்மா சொன்னேன்டி. உன் தம்பி விசேஷத்துக்கு நீ நிக்காம வேற யார் நிக்க போறா? சரி, தம்பி கரெக்டா வந்துருவான்ல? ஏய் என்னடி நீ ஆளுக்கு வந்துருவானான்னு கேட்டு ஏன் வயித்துல புளிய கரைக்கிறீங்க? வந்தா சந்தோஷம்தான். நீ போ, சீக்கிரம் போய் ரெடியா போ. அத்தை, சிவா. மாப்பிள்ள, நீங்களும் அமராவதி மாதிரி தயவு செஞ்சு சிவா வந்துருவானான்னு கேட்காதீங்க. உங்க மச்சான் ஃப்ளைட் ஏறிட்டான். ஃப்ளைட் பறந்து வந்துட்டு இருக்கு. இறங்குனதும் நேரா இங்க வந்துருவான். ஐய, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லத்த. மாமா தான் டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. அத நினைச்சாதான் திக்கு திக்குன்னு இருக்கு. பாத்துக்குங்க. அதெல்லாம் வேணாம். இம்பல செமையா இருக்குல்ல? இல்லப்பா. காவேரி, பவானி, என்னம்மா? உங்க அன்னைக்கு அங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நாத்தனாருங்க, நீங்க அங்க போய் ஏதாவது உதவி பண்ணலாம்ல? இல்ல சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்கள போய் கவனிக்கலாம்ல? அதெல்லாம் விட்டுட்டு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்கடி. போறோம், வா வா போ. சிவராமா,
சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருப்பா. இல்லைன்னா உங்க அப்பா என்ன ஒரு வழி பண்ணிருவாருப்பா. டேய் சிவா, எங்கடா சார், லக்ன பத்திரிகை எழுதியாச்சு. நேரம் போயிட்டே இருக்கு. தம்பி எப்போ வருவாரு? அவன் இறங்கிருப்பாங்க. இந்நேரம் கார்ல வந்துட்டு இருப்பான். நிச்சயத்தை ஆரம்பிச்சிடலாமாங்கய்யா? ஐயரே, இன்னும் பையனே வந்து சேரல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமான்னு கேக்குறீங்க? நிச்சயத்துக்கு பையன் எதுக்கு சார்? பையன் வெளிநாட்டுல இருந்து வரான். ஃப்ளைட்டு வந்து சேர முன்ன பின்ன ஆகும். அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கலாம். நல்ல நேரம் காத்துட்டு இருக்காதுல்ல. நாம நிச்சயத்தை ஆரம்பிப்போம். அவர் வந்தப்ப ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை எதுக்கு? போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வந்து சேர்ந்தா போதுமோன்னு. ராசு, ஐயர் சொல்றது சரிதான். சிவா வரப்ப வரட்டும். நாம இங்க வேலையை நிறுத்த வேண்டாம். சரிம்மா. பொண்ணை வர சொல்லிட்டு நிச்சயதார்த்த புடவை வாங்கிட்டு போய் மாத்தினு வர சொல்லுங்க. அமராவதி, மா போய் ரம்யாவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. ஏய் வாங்க. அவ ரெடி ஆயிருப்பா. வந்துருவாங்க. பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புடவை கட்டிட்டு வாமா. சதமானம் பவதி சதாயுத் புருஷ சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரிஜே பிரதிதிஷ்டதி. நல்ல தானியம் கணம் பசும் பக்தத்ர லாபம் பக்தம் பக்தகம் ஜெயவாயு தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய விருத்திரஸ்து. ராசு, பாப்பா. மா என்னடி? கொஞ்சம் வாய. என்னடி? அம்மா சொல்றேன் வாய. ஏய் என்னடி? அம்மா, அண்ணன் கால் பண்ணிட்டே இருக்காருமா. போனை கொடு. ஃப்ளைட்ல இருந்து இறங்கிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லுவான். நான் வரத்துக்குள்ள என்ன அவசரம்னு கத்த போறான். அதுக்குள்ள ஆளாளுக்கு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி பேசு. சிவா. மா, ஹாய்மா. என்னையா வந்துட்டியா? இல்லைம்மா, நான் இன்னும் மலேசியாவில் தான்மா இருக்கேன். மலேசியாலியா? என்னடா சொல்ற? உனக்கு இங்க நிச்சயம் நடந்துட்டு இருக்கு. என்னடா ஃப்ளைட் லேட்டா? இல்லைம்மா, நான் அதை பற்றி சொல்லான்னு தான்மா கால் பண்ணேன். சொல்லு சொல்லு சிவா. என்ன ஆச்சுடா? நான் இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. அவ்வளோதாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய் டேய் சிவா, என்னடா அதெல்லாம்? உனக்கும் ரம்யாக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. உனக்காக இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் இப்படி சொல்ற? அம்மா, நான் முதல்ல சொல்லான்னு தாம்மா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா ஒத்துப்பாராம்மா? கண்டிப்பாக இல்லைம்மா. இப்போ கூட அப்பா நேரில் பார்த்து
எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தைரியமே இல்லைம்மா. இல்லைம்மா, ரொம்ப நாளாக நான் ரம்யாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் அவளை அப்படி பார்க்கலன்னு சொல்லிட்டு தானேம்மா இருக்கேன். ஆனால் என் விருப்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லைம்மா. டேய், இதை சொல்றதுக்கு நேரமாடாது. உங்க அப்பாட்ட போய் எப்படிடா சொல்லுவேன்? அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அங்கே வந்தால் நிச்சயம் என் பேச்சை எடுபடாதுன்னு தெரியும். அம்மா அம்மா, என்னோட வாழ்க்கையா இல்லை அப்பாவோட கௌரவமா? இது ரெண்டுலையும் நீ எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கமா. டேய், என் மகன்டா நீ. எனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். செல்லம்மா நீ. சரிம்மா, வச்சிடறேம்மா. சிவா, அம்பலத்தாரே, நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க ஆரம்பிச்சிடலாமோ? சரிங்க. ஸ்ரீராம ஜெயம் நிச்சயதார்த்த பத்திரிகை ஓலை வாசிப்பு நிகழும் குரோதி வருடம் ஐப்பசி 18/4/11/2024 அன்று திங்கட்கிழமை மாலை 4:45 மேல் 5:45 துலாலகிடத்தில் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நாகர்கோவில் மாவட்டம் சுசீந்திரம் கிராமத்தை சேர்ந்த திருவாளர் தானுமலையான் பர்வதம் தம்பதியரின் பேரனும் திருவாளர் ராசோம்பலம் விசாலாட்சி தம்பதியரின் மகனுமான திருநரைச்செல்வன் சிவா என்கிற சிவகுமாருக்கும். ஆஹா, சரியான நேரத்துக்கு மாப்பிள்ள வந்தாச்சு. போய் ஆரத்தி எடுத்து அழைச்சிட்டு வாங்க. சிவா எங்க? ஐயா, தம்பி வரலங்க ஐயா. அண்ணன் வரலையா? பிறந்ததுல இருந்தே நீ சிவாவை தான் கட்டிக்க போறேன்னு ஆசை வார்த்தை சொல்லி சொல்லி நானே உன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேனேப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருன்னு இருக்கா? இவளுக்கு இனிமே எப்படின்னு ஆறுதல் சொல்லுவேன். இப்ப நாங்க என்னென்ன செய்ய போறோம்? கேட்டல்ல கேட்டல்ல பதில் சொல்லு. உன் மகன் பண்ண காரியத்துக்கு நான் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க. நம்ம வீட்டுல நாம பார்த்து வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறா. அவன் அங்கிருந்து வேற எவ்வளவு ஒருத்தி கூட்டு வருவான்னு சொல்லுவானா? என்ன தைரியம் அவனுக்கு? மக மாதிரி பார்த்த என் தங்கச்சி மகளை எப்ப அவன் வேணான்னு சொல்லிட்டானோ அப்பவே அவனை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இனி அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே அவன் இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது. பத்மா,
உனக்கு இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு இருக்கு. சிவா, நீ சொன்ன மாதிரி 2 நாள்ல உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க போறோமா? நீ இதுக்கு தான் அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு போராடிட்டு இருக்கேனா? ஏன் இப்படி பேசுற? இல்ல சிவா, எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ரொம்ப பதட்டமாவே இருக்கு, அதான் கேட்டேன். நீ தேவையில்லாம குழப்பிக்காத, தைரியமா இரு, வா. ஏய் சிவா, நம்ம போய் அந்த கார்டு ரீடிங் பார்க்கலாமா? என்ன நம்ம ஊர் கிளி ஜோசி மாதிரி தானே? ஆமா. அங்க பேரட், இங்க ஒரு டேரட், கேட்டுருவோம். ஹலோ மேடம். Hello. Hi. Hello. Hi. Actually, we love each other. We're gonna get married. Can we get a reading card regarding this? Tak ada masalah. Saya akan tanya sama tarot angel. Okay, sekarang sembayang. Okay. அது வந்து நம்ம எந்த ரீடிங் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா அது பாசிட்டிவா வரும்னு சொல்றாங்க. ஓகே. Ambil satu. நம்ம 2 பேருமே ஒரே கையால ஒரு கார்டு எடுக்கணுமா? ஓகே. Ambil satu. மறுபடியும் ஒன்று எடுக்கணுமா? Tarot angel bercakap, kamu dua tidak akan berkahwin. என்ன 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 சொன்னாங்க அவங்க? நமக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க. என்ன என்ன ஏய் சிவா, கிளம்பி முதல்ல. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஒபினியன் இல்ல. ஐயோ தெய்வமே தாயே, போதும். நீயும் சொல்றி அவ மொழியில ஏங்காபுரநாத் கோவில்ல எனக்கு உனக்கு கல்யாணம், காஞ்சிபுரத்துல நாளைக்கு ஃளைட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல நீ ஏதோ சென்டிமென்ட் வந்து நின்னா இப்படி எல்லாம் வந்து பேசுறது? ஐயோ சிவா, அப்படி இல்ல சிவா. சிவா இங்க பாரு சிவா, நீ சொன்னதால தான் அங்க வந்து உட்கார்ந்து என் பாசிட்டிவான மைண்ட் செட் எல்லாத்தையும் உடைச்சிட்டாடா. எனக்கு தேவையில்லை சிவா. சிவா, நீ கட்டிக்க போற பொண்ணு இவ கிடையாது, உனக்கு வேற ஒருத்தி இருக்கா.
துளசி உன் கையாலே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துருமா? சரிங்க ஐயா. ஒவ்வொருத்தரா வாங்கிக்கோங்க, சரியா? இந்தா இந்தா இந்தாங்க. அம்மா துளசி, வருஷம் வருஷம் நீயும் உங்க அக்காவும் ஒன்னாவே கோவிலுக்கு வருவீங்க. ஆனா இந்த வருஷம் விதி உன்னை தனியா வர வச்சிருக்கு. சந்திரா உன் கூட இல்லைன்னு வருத்தப்படாத. அவ உனக்கு சாமியா இருந்து எப்பவும் துணையா நிற்பான். அப்பா இந்தாங்க கோயில் பிரசாதம் எடுத்துக்கோங்க. இருக்கட்டும்மா, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். என்னப்பா நீங்க அக்காவை நினைச்சிட்டு இப்படியே இருந்தா எப்படி? ஒழுங்கா சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். நல்லா கேளு துளசி. எப்பவும் போனவளையே நினச்சிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஆமா, கோயிலுக்கு போனவா வந்த மாதிரி சீக்கிரம் வரமாட்டியா? சரி போ, போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு ரெடி ஆகும். ஏங்க, நீங்க என்ன அவகிட்ட விஷயத்த சொல்லலையா? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வராங்க, சம்மந்தம் பேச போறாங்கன்னு சொல்லலையா? சித்தி இப்போ எதுக்கு சித்தி திடீர்னு இதன்னா? அக்கா இறந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல. நல்ல காரியத்துக்கு நேரங்காலம் என்ன வேண்டி கிடக்கு? கெட்ட காரியம் நடந்த வீட்டில் சீக்கிரமே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க அக்கா இருந்திருந்தா உன்னை இப்படி விட்டுருப்பாள? போ, போய் சேலை மாற்றி ரெடியா போ. சித்தி எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் சித்தி. இதை பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லியாச்சு. இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்காம சொன்னதை செய் போ. போ துளசி, நேரம் ஆகுதுரி. உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? போ துளசி. ஏங்க சொல்லுங்க. ஓமா, என்ன மாமாவும் அண்ணியும் வந்திருக்காங்க? அத்தை, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வா. வாமா, வாங்க உட்காருங்க. உட்காரு உட்காரு. ஏங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஏங்க, வாங்க மாமா. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள, வாம்மா.
நல்லா இருக்கீங்களா மாமா? இருக்கேன் மாப்பிள்ள, உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் துளசியை கூட்டிட்டு வரேன். துளசி, துளசி, ஏய் துளசி. என்ன துளசி, புடவை கட்டு இவ்வளவு நேரமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. சித்தி, என்ன? மாமா வந்திருக்காரு. ஆமா, அவர் தான் மாப்பிள்ளை. என்ன சித்தி சொல்றீங்க? இத பாரு, உங்க அக்காவுக்கு தான் அவர் கூட வாழ கொடுத்து வைக்கல. உங்க அக்கா போனதுனால இப்ப அவரோட வாழ்க்கை பாதியிலே நிக்குது. பொண்டாட்டிய பறி கொடுத்தவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? அதான் உங்க அக்கா ஸ்தானத்துல நீ இருந்து அவரை பார்த்துக்கணும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். சித்தி, ஏய், சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம பாய மூடிட்டு வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடு. துளசி, என்ன இப்படியே பார்த்துட்டு நிக்கிற? வந்திருக்க உங்களுக்கு காஃபி கொடு, வா வா. துளசி, எல்லாருக்கும் கொடு. மாப்பிள்ளை கொடுமா. என்கிட்ட கொடுமா. நீ எடுத்துக்கம்மா. என்ன துளசி, காப்பியை கொடுத்துட்டு அப்படியே நிக்கிற? சேது மாப்பிள்ள ஒன்றும் உனக்கு தெரியாத கிடையாது, காப்பியை குடிக்க சொல்லு. மாப்பிள்ள, துளசி ஒன்றும் உங்களுக்கு புது பொண்ணு கிடையாது. இப்படி தலையை தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, காப்பியை குடிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, காப்பியை சாப்பிடுங்க. நான் ஒரு விஷயம் பேசணும்.